ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் செய்கிறேன் பாருங்கள். நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்துருக்கேன். அது நல்லா நார்மலாக வடித்து வச்சிங்க. ரொம்ப குழைய வடிக்கக்கூடாது, திட்டமாக வடித்து எடுத்துங்க. அப்புறம் ஒரு பெரிய வானல் வச்சுடுங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துங்க. அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. அப்புறம் நீட்டாக கட் பண்ண 2 வெங்காயம், இதில் ஆனியன் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனியன் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 4 கீரைன க்ரீன் சில்லி, பச்சை மிளகா சேர்த்துங்க. அப்புறம் கேப்சிகம், குடமிளகா சேர்த்துங்க கட் பண்ணது. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா நம்ம கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு கப்பு. அதை இதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆகணும். தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ வடித்து வச்சிங்களா சாதம், அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. நம்ம கொஞ்சம் வெறுமிளகாத்தூள் சேர்த்துங்க. சில்லி பவுட்ரு, நம்ம தனியா பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த காய் நல்லா வேகணும், ஃப்ரை ஆகணும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துங்க. நல்லா பாருங்கள், ஃப்ரையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் புதினா இலை கட் பண்ணது கொஞ்சம் தூவிங்க. நல்லா ஃப்ரை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், அது சேர்த்துங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் போட்டால் கொஞ்சம் மணமாக நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க, வீட்டில் பண்ணுற மாதிரி. நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, விட நல்லாயிருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.